ஒரு செங்கோட்டையின் தாவேக்கா போறேன்னு சொன்ன உடனே வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, களத்துக்கே வராத ஒரு விஜய், இன்னொருத்தர் கள செயல்பாட்டாளர், 2 பேரும் எப்படி ஒருங்கிணைந்து வேலை பார்க்க போறாங்க. இன்னைக்கு கட்சியில இணைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப வேணாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசலாம், புசியானதோட சேர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எப்படி ஜெல்லாகி கரெக்டா போகும்னு நினைக்கிறீங்களா? நீ சொல்லும் போதே எனக்கு அவர் கவுன்சிலருக்கு நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். இவர் 3 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல 30,000 40,000 ஓட்டுல பெரிய காலத்துல ஜெயிச்சவர். அவரும் இவரையும் ஒன்றா பற்றி சொல்லிட்டாரு. இப்போ தெரியாது, அது போக போக தெரியும். அதாவது சம்டைம்ஸு இருக்கிற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு வைராகத்தை தூக்கி போட்டு போயிடுவீங்க. போனதுக்கப்புறம் தான் ஐயோ நிழலில் இருந்துருக்குறோமோ இவ்வளோ நாள், நம்ம இப்போ வெயிலில் வந்துட்டோமே அப்படின்ற அந்த எண்ணோட்டம் வரும். நீங்கள் இங்கே நேராக 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, செங்கோட்டையன் அவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்க முடியும். ஆனால் அங்கே ஆதவ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், ஜானுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அவ்வளோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, அப்புறம் போக போக ஃபோன் எடுக்க மாட்டாங்க.